தற்போதைய நேரத்திற்கான முக்கிய செய்தி. 13 வயது சிறுமி ஒருவர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி. மௌனிகா என்ற 13 வயது சிறுமி டெங்கு காய்ச்சல் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி. தாளவாடி மலைப்பகுதி ஜீரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தார். சிவகுமார் என்பவரின் மகள் மௌனிகா 13 வயது. டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மௌனிகா என்ற 13 வயது அப்பாவி சிறுமி உயிரிழந்த முக்கிய செய்தி குறித்து நமது குமுதம் செய்தியாளர் மணிகண்டன் தரும் தகவல்களை கேட்கலாம். மணிகண்டன், டெங்கு காய்ச்சலால் 13 வயது அப்பாவி சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, உங்கள் தகவல்களை தரலாம். நிச்சயமாக மோகன்ராஜ். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள ஜீரஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சிவகுமார். இவரது மனைவி வனசா. இவர்களது ஒரே மகளான 13 வயது சிறுமி மௌனிகா என்பவர் பனஹள்ளி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாணவி மௌனிகா காய்ச்சல் பாதிப்பு காரணமாக தாளவாடி பகுதியில் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். இருப்பினும் காய்ச்சல் பாதிப்பு குறையாததால் கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு மாணவிக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மாணவி மௌனிகாவிற்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி மாணவி மௌனிகா உயிரிழந்தார். இதனையடுத்து மாணவியின் உடல் மைசூரில் இருந்து இன்று இரவு ஜீரஹள்ளி கிராமத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளது. டெங்கு காய்ச்சல் காரணமாக பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் தாளவாடி மலைப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ். மணிகண்டன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.